அவன் பாதம் சிறுசா இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட பாதை பெருசு. மூதேவி கேமரா இந்த பக்கத்துடா மச்சான். உண்முறா என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. தட்டி சுட்டடடா கை விட்டடடா. ஃபர்ஸ்ட் இந்த ரிங்டோனை மாத்தணும். ஸ்வேதா கால் பண்ணுது. ஹலோ சொல்லுங்க ஸ்வேதா. விஜய், நீங்க ஃப்ரீயா? என் கூட கொஞ்ச நேரம் பேச முடியும்? நான் எப்பயுமே ஃப்ரீ தான் ஸ்வேதா, சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நானும் சாப்பிட்டேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. விஜய், நீங்க செம்ம ஜோக்கா பேசுறீங்க. சொல்லுவாங்க. நான் ஏன் உங்களுக்கு கால் பண்ணேன்னா, சொல்லுங்க. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. நான் தானே. அந்த பையன் பேர் கார்த்திக். விஜய், ஏதோ பாட்டு கேக்குது. ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? இல்ல, உங்ககிட்ட பேசின பொண்ணுங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச பசங்க கூட கமிட்டட் ஆயிட்டாங்க. அதான் நானும் உங்க கூட பேசினா எனக்கு பிடிச்ச கார்த்திக் கூட கமிட்டட் ஆயிடுவல. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்ன. ஃபீல் பண்ணது போதண்டா, டைட்டில போடுறா. போடுறேன். ஹாய், பிடிச்சிருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்ன பாட்டு மாத்தி வருது? டேய் சொல்றா, பரண்டாயிரா. டேய் மாப்பிள்ள, வித்தியோட நம்பர் கொடுத்துட்டேன்டா. பிடிச்சிருந்தா கால் பண்ண சொன்னேன், அதுவும் சரின்னு சொல்லிச்சுடா. பாப்போம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது. A few moments later. தட்டி சுட்டடடா. ஏய் மச்சான், வித்யா கால் பண்ணுதுடா. ஒன்னு எடுத்தா வேலையில வெட்டி பையன் நினைக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வை அப்படிங்கிற. A few moments later. மச்சான் கால் பண்றா. தட்டி சுட்டடடா. மச்சான் அவளே பண்றாடா. எடுத்து பேசு. ஏய் சாரி வித்யா, கொஞ்சம் வேலையா இருந்துச்சு, அதான் எடுக்க முடியல. பரவாயில்லடா, நீ கால் அட்டன் பண்ணதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன் நீ அட்டன் பண்ணல, அதனால நான் சூர்யா கால் பண்ணேன். அவன் ஜாலியா பேசினா, அதனால அவன் எனக்கு பிடிச்சு போச்சுடா. ஒன்னு எடுத்தா வேலையில வெட்டி பையன் நினைக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வை. ஏய் பெனாண்டி சொல்ல வர. அவ்வளவுதான் விஜய், செட் ஆகாது. அதுக்கு தெரிஞ்சிடலாம். நான் இல்லாம நீ இருந்துருவியா? தெரிஞ்சிருவேன். அந்த சீன்லாம் அங்க இல்லவே இல்ல. கட்டி விட்டாச்சே. எது விளக்கமத்த காலையில கத்திட்டு கிடக்குற? ஒண்ணு இல்லம்மா, கனவா? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? கனவுல கூட அவளை கட்டி விட முடியலையே. தட்டி சுட்டடடா கை விட்டடடா. உங்கள் ரீசார்ஜ் தேதி முடிவடைந்து விட்டதால் உங்கள் மொபைல் சேவை ரீசார்ஜ் வேற இல்லையா? ரீசார்ஜ் பண்ணியோ வாழ்க்கை ஓடிடுது. இவான் பாடா, கால் பண்ணிட்டு வர வேண்டியதானே? ரீசார்ஜ் இல்லடா, ரீசார்ஜ் பண்ணி விடு. பண்ணி விடுறேன், உள்ளவா. சரி மச்சான், கீதாவுக்கு எப்பதான் ப்ரப்போஸ் பண்ணுவ? டேய் ஏன்டா, அவ பக்கத்துல போன பயமா இருக்குது. ஏன் மச்சான் சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணிடுறா, இல்லாட்டினா யாராவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. டேய் ஏன்டா? இல்ல மச்சான், சும்மா தான் சொன்னேன். வேற February 8 அவளுக்கு பிறந்தநாள் வருது. அதான் நீ நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் மச்சான் சூப்பரா, அன்னைக்கு தான் ப்ரப்போஸ் டே, அன்னைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிடுறா. அன்னைக்கு தான் ப்ரப்போஸ் டேவா? சொல்லிடுறேன். மணி 11:59 ஆச்சு. கீதா கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவோம். ஹலோ கீதா. சொல்றா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கீதா. லைஃப் லாங் ஹாப்பியா இரு. ஏய் தேங்க்ஸ்ரா. பர்த்டே டேட்லாம் தெரியுமா உனக்கு? தெரியும். அப்புறம்டா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இருடா, கால் வருது. ஓகே. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்கள் பேசும் நபர் உங்கள் டேய் சாரிடா, ஃப்ரெண்டு கால் பண்ணாதா. பரவாயில்ல கீதா.
நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்றா? எனக்கு ஏன்டா உளர்ற? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்ன கால் கட் ஆயிடுச்சு, மறுபடியும் பண்ணுவோம். உங்கள் ரீசார்ஜ் தேதி முடிவடைந்து விட்டதால் உங்கள் மொபைல் இன்னார்தான் சாமி சொன்னதம். டேய் இன்னைக்காவது போய் அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுறான். வேணா மச்சான். டேய் என்ன கடைசி வரைக்கும் ஒன் சைட் லவ்வே பண்ண போறியா? யாரா நீ? ஒன் சைட் லவ் பற்றி என்ன தெரியும் உனக்கு? ஒன் சைட் லவ்வில் எவ்வளோ ஃபீலிங்ஸ்னு தெரியுமா உனக்கு? அந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும் மச்சி, சடனாக திரும்பி பார்க்கும் பாரு, அது சும்மா தான் பார்க்கும், இருந்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ், அதெல்லாம் வேற லெவல் மச்சி. அப்புறம் நடந்து போயிட்டே இருப்போம், அந்த பொண்ணு ஆப்போசிட்டில் வரும், சடனாக 2 பேருக்கு ஒரே இடத்துல பார்க்கும் பாரு, ஐயோ அதான் வேற லெவல்ரா. அப்புறம் எதிர்பார்க்குற நேரத்தில் 2 பேருமே ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டு வருவோம், அதெல்லாம் வேற லெவல்ரா. அப்புறம் கடைசியாக மச்சி, நம்ம மூஞ்சிக்கு அந்த பொண்ணு செட் ஆகான்னு தெரியும், இருந்தாலும் அந்த ஒன் சைட் லவ் பண்ணும்போது ஒரு மேஜிக் இருக்கும் பாரு, அதெல்லாம் வேற லெவல்ரா.